சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி. நாளைய தினம் அதிகாலை 2:35 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலை 9:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:38 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்கா. அதனைத் தொடர்ந்து ஆயுஷ்மான் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த ரயில் பாதை, இருப்பு பாதைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரயில் பாதைகளின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீபன்சனுடைய பிறந்த நாளாக அமைந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி டிராவல் பண்ணணும், அது வந்து தனியா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வந்து ரோட் டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்பொழுது நிறைய நமக்கு டிராஃபிக் ஜாம்லாம் ஆகும். ஆனா அந்த இருப்பு பாதைங்கிறது ஒன்று தனியா அமைச்சு இப்படித்தான் போகணும், இதுல வந்து நிறைய பேசஞ்சர்ஸை ஒரே வண்டியில கூட்டிட்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சதெல்லாம் வேற வேற மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இருப்பு பாதை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர்தான் இந்த ஜார்ஜ் ஸ்டீபன்சன். அவருடைய பிறந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் நம்ம நினைவிலே கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்றைய தேதியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சௌகரியங்களும் சாதாரணமாக வந்துவிடவில்லை. அதற்கு பின்னால் மிகப்பெரிய மனிதர்களுடைய உழைப்பு என்பது இருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும்னா, நம்ம பிள்ளைகளும் இது போன்று நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த உலகமானது பயன்பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை தூண்டுவதற்காக பிள்ளைகளுக்கு நாம் அவசியம் சொல்லித்தர வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:55 சந்திர உதயம் என்பது இரவு 1:16 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:19 முதல் மாலை 4:55 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:32 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:43 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:51 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதை சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாலை விபத்துக்கள் சமீப காலமாக ரொம்ப அதிகமா இருக்கு. பேப்பரை திறந்தாலே சாலை விபத்துன்னு பாக்குறோம். நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சாலை விபத்துக்கள் நேராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியாக என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சாலை விபத்துன்னு அவர் மென்ஷன் பண்றது பர்டிகுலரா பார்த்தோம்னா நிறைய கார் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகமா பாக்குறோம். நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் விட பஸ்ல விபத்தும் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லாம இல்லை, பஸ் விபத்தும் நடக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ரேஷியோ, ஒரு புள்ளி விவரம் எடுக்கும்போது பார்த்தோம்னா தினந்தோறுமே நம்ம தமிழகம் மட்டும் எடுத்துட்டா கூட, தமிழ்நாட்டுல மட்டுமே பார்த்தோம்னா
கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காத நாளே இல்லைன்னே சொல்லலாம். தினந்தோறுமே ஏதோ ஒரு பகுதியே ஒரு விபத்துங்கிறது நடக்கத்தான் செய்து அதன் மூலமாக பல உயிர் இழப்புகள் என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கு காரணம் நம்ம இப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம், நிறைய வாகனங்கள் பெருகிவிட்டன, நிறைய கார் வந்துருச்சு, அதனால அதற்குரிய ஆக்சிடென்ட்களுக்கான சான்சஸும் அதிகமாயிட்டு இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவை தடுக்கக்கூடிய விபத்துக்களாகத்தானே இருந்திருக்கின்றன. நம்ம ஓவர் ஸ்பீடு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கவனமின்மைங்கிற ஒரு விஷயம், தூங்கி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்கு தெரியுமா. இன்னொன்னு மொபைல் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம். சரி, அது இருக்கட்டும். அதுக்கான காரணிகளை ஆராய்வதை விட இந்த நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவை தடுப்பதற்கு ஆன்மீக ரீதியான ஆலோசனை தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் லாஜிக் தான். சாதாரணமா ஒரு பிரைவேட் பஸ்ல காலங்காத்தால ஏறி பாருங்களேன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்கிறா இல்லையா, அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க. காலங்காத்தால 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுப்பா. எடுக்கும் போதே பார்த்தேன்ல அழகா அந்த டிரைவர்ஸ் பார்த்தோம்னா காலையிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா நெத்தி நிறைய விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு உட்காருவார். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஊதுவத்தி எடுத்து காமிப்பா. அங்க எல்லா பிரைவேட் பஸ்லயும் பார்த்தோம்னா சுவாமி படம் வச்சிருப்பா. அது என்ன படமா வேணா இருக்கலாம். அந்த பிரைவேட் பஸ்னுடைய ஓனர் ஒரு இஸ்லாமிய சகோதரராக கூட இருக்கலாம். அதுல இந்த மெக்கா மெதினா அதனுடைய ஸ்டில் கூட வச்சிருப்பா. எது இருந்தாலும் கூட, அல்லது ஒரு கிறிஸ்டியன்ஸா கூட இருக்கலாம், இயேசுநாதனுடைய படம் இருக்கலாம், அல்லது ஹிந்துஸா இருப்பா, விநாயகர், பிள்ளையார், லட்சுமி, சரஸ்வதி எல்லாம் போட்ட படம் வச்சிருப்பா, சுப்பிரமணிய சுவாமி படத்தினை வச்சிருப்பா, இல்ல அம்பாளுடைய படத்தினை வச்சிருப்பா. ஏதோ ஒரு படம்ங்கிறது அங்க இருக்கும். அவர்கள் நினைப்பது என்னன்னா, நம்மை வழி நடத்தக்கூடிய இந்த தெய்வம் தான் வழி நடத்துகிறதுன்னு சொல்லிட்டு காலைல எழுந்த உடனே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 ஊதுவத்தி ஏற்றி காமிச்சிட்டு அங்க வச்சுட்டு கற்பூரத்தை ஏற்றி வைப்பா தெரியுமா. சின்னதா ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுதான் வண்டியை அந்த ஸ்டார்ட் பண்ணுவா. ஸ்டார்டிங் கற்பூரத்தை எடுத்து வச்சிருப்பார். அதே மாதிரி போகும்பொழுது முதல்ல இந்த எல்லையில ஏதாவது கோவில்ங்கிறது இருக்கும். கிராஸ் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளில வரும்போது அங்க ஏதாவது பிள்ளையார் கோவில்ங்கிற மாதிரி இருக்கும். அங்க போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அங்கேருந்து விபூதி வச்சுட்டு கிளம்புவா. அப்ப என்ன அர்த்தம்? உடனே நம்ம விதண்டாவாதமா பேசக்கூடாது. வண்டிக்குள்ள 1008 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நம்பாம போய் நேரா இந்த கற்பூரத்தை ஏற்றுறதுனால மட்டும் வண்டி ஓடிடுமான்னு சொன்னா, இந்த மோட்டாரில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மோட்டாரை பொறுத்தவரை எந்த நேரத்திலுமே எதையுமே தீர்மானித்து விட முடியாது. மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதுங்கிறது இந்த டிரைவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம ஓன்போர்டு கார் வச்சிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அதனை நம்ம கூட இருக்கிற ஒரு ஜீவனாத்தான் பார்க்கணும். அது ஏதோ ஒரு மிஷின், அது ஒரு அக்ரணை பொருளாக பார்க்காமல் அதற்கும் உயிர் என்பது இருக்கிறது, அது நம்முடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது, அது நம்முடைய உயிரை பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக நம்முடனே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இந்த காரையும் நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா நம்ம வீட்டு உறுப்பினராகவே பார்க்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய உயிரை காக்கின்ற தெய்வமாகவே இந்த காரை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி வண்டியை துடைக்கணும். டெய்லி துடைக்கிறதுக்கு டிரைவர்ஸ் இருந்தாதான் சார் முடியும். நாங்க ஓன் போர்டு வண்டி வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு டிரைவர் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா கூட குறைந்தபட்சமாக வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது அந்த வண்டியை சுத்தம் பண்ணணும் இல்லையா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளீன் பண்ணி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி அலம்பி வச்சுட்டா நல்லது. வாட்டர் வாஷ்னா நீங்க கொண்டு போய் இதுலதான் வெளியில தான் விடணுங்கிறது இல்லை. நம்மளே வீட்டுல இருக்கிற ஒரு டப்பால ஜலம் எடுத்துட்டு போய் அதை அழகா தொடச்சி எல்லாம் பண்ணி அதோடு நம்ம கையால் நம்ம அதை துடைக்கும் பொழுது அதற்கும் நமக்குமான ஒரு பிணைப்பு என்பது கூடுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். என்னதான் அது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு அதை சுத்தமாக துடைக்க வேண்டும். சுத்தம் என்பது எப்பொழுதும் நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை விரட்ட வல்லது, நேர்மறை சக்திகளை ஈர்க்க வல்லது. நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம், நம்ம கிளம்புறோம்னு சொன்னாலும் என்ன பண்ணலாம்னா வண்டியிலேயே ஒரு எலுமிச்சம்பழம் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலேயே கையில சைட்ல இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காக இடம் வச்சிருப்பா தெரியுமா, அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டே இருக்கலாம். அந்த எலுமிச்சம்பழம் என்பது உள்ள இருக்கக்கூடிய காத்தெல்லாம் சுத்தம் பண்ற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்திலே நமக்கும் ஒரு எதிர்மறை சக்திகள் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாகவும் இருக்கும். வெளியில கிளம்பும் பொழுதே என்ன பண்ணணும்னு சொன்னா பூஜை போட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறதுங்கிறது நல்லது. அது மாதிரி நம்ம ஊர் எல்லையில கிளம்பும் போது அங்க ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ங்கிறது இருக்கும் இல்லையா, அங்க போய் ஒரு சிதறு தேங்காயை கற்பூரத்தை வச்சு காமிச்சிட்டு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வண்டி எடுக்கிறதுங்கிறது நல்லது தானே. ஒரு தேங்காய் உடைக்கிறதுல என்ன வந்துட போறது? இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னா திருஷ்டி தோஷங்களையும் போக்க வல்லது. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு எதிர்மறை சக்தி இது எப்போ வேலை பார்க்கும்னு சொன்னா, நம்ம என்னதான் காஷிஸா வண்டி ஓட்டினா கூட எதிர வர்றவனும் நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு வரணும் தெரியுமா.
நிறைய இடங்களிலே பார்க்கலாம். இவர் பாட்டி இவருடைய ட்ராக்ல தான் போயிட்டே இருப்பாரு. அவன் பார்த்தா எதிர வர்றவன் பார்த்தோம்னா நடுவுல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மீடியனையும் உடச்சிக்கிட்டு சென்ட்ரல் மீடியனையும் தாண்டிட்டு எதிர்புறம் பாய்ந்ததுன்னு போடுவான். பேப்பர்ல பார்த்தோம்னா எதிர்புறம் பாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பா. எதிர்புறம் பாஞ்சு எதிர ஒழுங்கா ட்ராக்ல போயிட்டு கூட அந்த வண்டி மேல கொண்டு போய் இடிச்சோம். அந்த வண்டியில பயணித்தவர்கள் மரணித்திருப்பார்கள் மாதிரிலாம் படிச்சிருக்கோம் தெரியுமா? அப்ப எங்க எது வேலை பார்க்கறது? நம்முடைய மூளை, நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் ஸ்டீரிங் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் அவ்வளவு தூரம் நான் வண்டியை சர்வீஸ் பண்ணி என் பிரேக் ஆயிலாம் நான் மாத்தி நான் பிரேக்லாம் கண்ட்ரோலா வச்சிருந்தா கூட என்னுடைய கண்ட்ரோல்ல என் வண்டி இருந்தா கூட எதிர வரக்கூடிய வண்டி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வந்து மோதுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு இல்லையா? அது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து அது போன்ற நிகழ்வுகளிலிருந்து ஒரு தடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாகத்தான் இதையெல்லாம் நம்பின்னு இருக்கா. நம்புறதுன்னா நம்முடைய நம்பிக்கை பிளஸ் உண்மையும் கூட. அந்த மாதிரி எதிர ஒண்ணு பாஞ்சு வரும்பொழுது கூட சடனா ஒடிச்சேன் சாருங்கிற தெரியுமா? சடனா நான் ஒடிச்சு அந்த பக்கம் லெஃப்ட் கட் பண்ணேன், இல்லைன்னா அடிச்சு தூக்கி இருப்பா அப்படின்னு சொல்லாது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த நேரத்திலே நம்முடைய புத்தி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மிலும் அப்பாற்பட்ட நம்முடைய மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நம்மளை இயக்குகிறது அப்படிங்கிறது இந்த மோட்டார் வாகனத்திலே பணியாற்றுவோர் அத்தனை பேருமே புரிந்திருப்பார்கள். இதைத்தான் நான் இங்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். சொந்தமா கார் வச்சுட்டு இருக்கிறவா வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆபீஸ் நாங்க போயிடுவோம் சார், முடியலன்னு சொன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை நாளிலாவது இந்த நாள்ல வண்டியை நல்லா தொடச்சு அதுக்கு ஏதோ ஒரு பூஜையை போட்டு பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்க கொண்டு ஒரு பூஜையை போட்டுட்டு ஒரு திருஷ்டி சுத்தி ஒரு தேங்காயை உடைத்து வைக்க வேண்டியது. இது போக பராமரிப்பு பணியெல்லாம் கரெக்டா பண்ண வேண்டியது. இது மட்டும் பண்ணா பத்தாது, உடனே விதண்டாவாதம் பேசக்கூடாது. கரெக்டா மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு இருக்கு இல்லையா? 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் அத்தனையும் பண்ணணும். நம்முடைய புத்தியும் சலனம் இல்லாமல் இயங்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக ஆன்மீகம் என்பதுதான் துணை புரியும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.